பீப்பிள் நாங்க ஒரு சரண் வச்சுட்டு சத்தியமங்கலம் கிளம்பி போயிருந்தோம். எதுக்குன்னா சித்தி வீட்ல தங்கச்சி கன்னி பூசை வச்சிருக்குன்னாங்க. அதனால கிளம்பி போனோம். ரொம்ப நாளா கூப்பிட்டே இருந்தாங்க. நாங்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியா போனோம். செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. அது எங்கனால வீடியோல கேப்சர் பண்ண முடியல. சாட்டர்டே செம்ம ஹெவி ஒர்க் அதனால எங்கனால எடுக்கவே முடியல. சண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் போறது, ஒரு ஒரு விஷயத்துக்கும் எங்க கார்ல அலைஞ்சிட்டே இருந்தோம். அங்கேயும் இங்கேயும் போற மாரி. அப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டுருந்தாங்க. இது நம்ம சிட்டி லைஃப் மாரி இல்லைங்க. ஒரு ஒரு பொருளுக்கும் 20, 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருந்த மாரி தான் அது. நாங்களே ஒரு 4, 5 டைம் போயிட்டு ஒரு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். போம்போது நமக்கு டென்ட் போடுறக்கு ஆளும் வந்துட்டாங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. எனக்கு இந்த வில்லேஜ் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருந்தது. அப்புறம் போற வழியில ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க மேல போய் பார்த்தா, இப்ப தான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால உள்ள அலோவ் பண்ணல. அப்புறம் முருகனையும் நாங்க பார்க்காம கீழ இறங்கிட்டோம். அப்புறம் கன்னிப்பூசைன்னா என்னன்னா, சபரிமலைக்கு ஃபர்ஸ்ட்டு போறவங்களுக்கு வைக்கக்கூடிய ஃபங்ஷன் தான் இது. ஐயப்பனாலே செம்ம பவர்ஃபுல். அதே மாரி பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கூட. எங்க ஃபேமிலிக்கு ஐயப்பன் மேல ஒரு பெரிய பிலீஃப் இருக்கு. அதே மாரி நாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா, இப்படிதான் இருந்தது சிச்சுவேஷன். இதெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாக்ல ஷேர்